அனைவருக்கும் வணக்கம். ஆர்டி ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா இன் இங்கிலாந்து. எங்க லொகேஷன் பர்மிங்ஹாம். செகண்ட் டெஸ்ட் டே 1 இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது ரிவ்யூல ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு நாள் வந்து பேலன்ஸா முடிஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிச்சு வந்து பேட்டிங் பிச் தான். என்ன ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் தான் முடியும்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதோட நல்லா பொசிஷன்ல முடிச்சாங்க, அதுவே தோத்துட்டாங்க, அதனால சொல்லலாம். பட் மற்றபடி 310 ஃபார் 5 வந்து வித் கில் அண்ட் ஜடேஜா இன்னும் ஓகே. வாஷிங்டன் சுந்தர் நம்ம இன்னும் ஸ்குவாட் செலெக்ஷனுக்கு வரல, பட் வருவோம். இன்னும் ஒருத்தர் ஆகாஷ் தீப் ஓரளவுக்கு நிற்பாரு, அட்லீஸ்ட் ஒரு 20 பால் நினைச்சு நிற்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். பார்ப்போம். அதனால ஓகே, அதனாலதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து இதெல்லாம் நல்ல பொசிஷன்ல இருந்து தோத்துட்டுமே அப்படின்றதுனால இது ஈவன் சொல்றாங்க. பட் முன்னாடிலாம் நம்ம 300 அடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் நாள் இதெல்லாம் பெரிய ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. பட் யா ஓகே, ஐ வுட் சே ஸ்டில் 60-40 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸ்குவாட் செலெக்ஷன் சொன்னீங்க. இங்கிலாந்து வந்து ஆர்ச்சர் இருந்தாலும் பரவாயில்லன்னு அன்சேஞ்ச் ஸ்குவாட் சொல்லியிருக்காங்க. ஆர்ச்சர் வந்து வாட்டர் பாய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் டங் இன்னைக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பவுலிங் ஐ திங்க் கன்சிடரிங் த பிட்ச் ஒர்க்ஸ் நல்லா போட்டாரு இன்னைக்கு. கார்ஸ் கொஞ்சம் எப்பயும் போற மாதிரி தான் போட்டாரு. ஸ்டோக்ஸ் சேம். பஷீர் வந்து பண்ட கொஞ்சம் டெலிவரி விக்கெட் எடுத்தாரு. ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து ஆர்ச்சர் எடுத்திருக்கலாமா? தட் மேட் டிஃபரன்ஸ். ஆர்ச்சர் வந்து அந்த அளவுக்கு ஓகே நெட்ல வந்து பயங்கரமா போட்டாரு அப்படின்னு ஸ்டோக்ஸ் சொல்றாரு. அவர் வச்சு பயமுறுத்துவாங்க, அவர் வந்தாலே ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சும்மாலாம் பேட்டிலாம் கொடுத்து இது பண்றாங்க. ஐ டோன்ட் திங்க் இஸ் ஃபிட் எனஃப் டு பிளே அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போதைக்கு ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்து சரி, அதாவது க்ளோஸா இருந்து வாட்ச் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி பிளே லாஸ்ட்ல விளையாடலாம் ஓகே, பட் மற்ற பவுலர்ஸ் யாரும் இல்லை ஆப்ஷனு. டங்கு இப்படியே போட்டுருந்தாருன்னா, பட் டங் போன தடவை இப்படிதான் போட்டாரு, ரொம்ப கொடுமையா தான் போட்டாரு. அதான் கடைசியா டெத்தை வந்து நல்லா லைக் டெய்ல வந்து நல்லா கிளீன் அப் பண்ணாரு. ஸோ இவங்க ஆனால் அதுக்காக இப்படி ஒரு கொடுமையான ஸ்குவாடை டீம் 11 எடுத்திருப்பாங்கன்னு நம்ம ஆளுங்க இது பண்ணல. லைக் என்ன பவுலிங் வச்சு உள்ள போறாங்கன்னு தான் எனக்கு புரியல. மேபி ரொம்ப ஸ்பின் ஆகும்னா குல்தீப் எடுத்திருக்கலாம், இல்ல ஸ்பின் ஆகல இன்னொருனா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போயிருக்கலாம், இல்ல பேட்ஸ்மேன் போயிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரெண்டுமே இல்லாத மாதிரி. ஓகே, அப்புறம் கருண் நாயர் வர்சஸ் சாய் சுதர்ஷன். ஓகே, கருண் நாயர் நல்லா விளையாடினாரு, கொஞ்சம் நல்லா அடிச்சாரு, ஓகே அதெல்லாம் ஓகே. சாய் சுதர்ஷன் தான் போன தடவை அடிச்சாரு. அது என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா போன மேட்சுக்கே அவர் தான் நம்பர் 3ன்னு டிசைட் பண்ணிடணும். நம்பர் 6ல ஜுரல் அந்த மாதிரி வேற யாராச்சும் விளையாட விட்டுருணும். இல்ல இவர் தான் நம்பர் 3 பேட்ஸ்மேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கு அவர் நம்பர் 6 தான் விளையாடுறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இந்த மேட்ச் வந்தோன்னா இல்ல நீ ஒரு மேட்ச் எடுத்து சரியா விளையாடல உட்காரு அப்படின்றது வந்து கொடுமையான செலக்ஷன்ஸ். இதெல்லாம் கொடுமையான செலக்ஷன் அப்படின்றீங்க. அதாவது இன்னும் எனக்கு கேப்டன் முடிவு பண்றாரா இல்ல கம்பீர் முடிவு பண்றாரா இல்ல ரெண்டு பேருக்கு ஏதாவது சேர்க்கான்னு தெரியல. ஏன்னா கில் வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒண்ணு சொல்றாரு. நேத்து வந்து 20 விக்கெட் எடுக்க போறோம், அதனால அக்ரெசிவா போவோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து பேட்டிங் கொஞ்சம் பேக்கப் தேவைப்படுது, அதனால நாங்க வாஷிங்டன் சுந்தர் வச்சு கொஞ்சம் பேட்டிங் ப்ரொடெக்ட் பண்றோம், டெய்லர் ப்ரொடெக்ட் பண்றோன்றாரு. அப்ப டெய்லர் ப்ரொடெக்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க அக்ரெசிவா போலையா அப்படின்னு அவருக்கே ஒரு பிளான் தெரியலையா? இல்ல அவரே ஒரு கன்ஃபியூஷனை சுத்திட்டு இருக்காரா? குல்தீப் போன மேட்ச்ல கடைசியில இறந்துருக்கலான்றாங்க. லோக்கல்ஸ் பார்த்தா மோயின் அலி வந்திருக்காரு, பர்மிங்ஹாம் பாய். அவர் வந்து இங்கிலாந்து டீமோட வந்து பிராக்டிஸ் செஷன்லாம் இருந்து அதான் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து ரூட் ஒரு ஓவர் போட்டாரு, பட் பெருசா ஒன்றும் பண்ணல. பட் ஆரம்பத்திலேயே ரூட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா யூஸ்வலா ரூட் செகண்ட் இன்னிங்ஸ் தான் போடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட மாட்டாரு. அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, விக்கெட் கிடைக்கல, பேட் பிச் ஃபிளாட்டா இருக்குன்னு. பட் மேபி வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க குல்தீப் யாதவ் இறக்கி இருக்கலாம். அதே மாதிரி இல்ல சாரி சுதர்ஷனையும் கருணாயரும் பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சொன்ன மாதிரி ஏன் சுதர்ஷன் டிராப் பண்ணிட்டு கருணாயர் மேல கொண்டு வந்தாங்க? அவருக்கு ஆக்சுவலா ரெண்டு பேர்லுமே வந்து ஒரு டாஸ் அப் தான். கருணாயரும் ஒன்றும் பெருசா பண்ணல, இன்னும் சாய் சுதர்ஷனும் ஒன்றும் பெருசா பண்ணல, அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா ரெண்டு பேர்ல யார் வேணா விளையாடி இருக்கலாம், அதில் ஓகே. பட் அவரு தான் நம்பர் 3 டிசைட் பண்ணிட்டு இவர் நம்பர் 6 விளையாட விட்டீங்க. உடனே அடுத்த அந்த ஒரு மேட்ச்ல என்ன நடந்துச்சு இவங்க டிசிஷன் மாத்துறதுக்கு? ஹர்ஷித் ராணா டிராப் பண்ணாங்க. அதனால கம்பீருக்கு வந்து அவரு என் கோடல ஒருத்தர் டிராப் பண்ணிட்டீங்க, என் கோடல ஒருத்தர் உள்ள போடுங்க அப்படின்றீங்களா? அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்.
டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு லாங்கர் ரோப் கொடுக்கணும். ஓகே சி 2 பேர்ல இடத்துல ஒரு பெருசா சேஞ்ச் ஆக போகுதுன்னா ஒன்றும் கிடையாது. பட் மைண்ட் செட் வந்து என்ன சொல்றது, ஒரு மேட்ச்ல எடுத்து டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு இதுதான். அதுக்கு நம்ம சொல்லலாம் கருணாயிரம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இது பண்ணாங்க, அவர் ரொம்ப நாள் விளையாடினாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் டிராப் பண்ணிருக்க தேவையில்லை. 2 பேரும் வச்சிருந்துருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இப்ப பவுலிங் போடுவாரான்னு தெரியல. அவர் இனிமேதான் அது ஓகே. பட் அந்த இல்ல அளவுக்கு அவர் எப்படி நம்புவாங்களா? அதான் அதாவது போன மேட்ச்ல சர்துல் தாக்கூர் பண்ண ரோல வந்து அவர் திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணாரு. போன மேட்ச்ல சர்துல் தாக்கூர் வந்து 4 பால் அவுட் ஆனாரு, இவர் 6 பால் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அது நல்ல பால், அது இது பண்ண முடியாது. பட் ஆடிதான் ஆகணும். பட் அதான் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் டே தானே. சோ அவங்க டீம் செலக்ஷன் இப்போதைக்கு குறை சொல்ல முடியாது. நம்ம கேள்வி கேட்கலாம் டீம் செலக்ஷன் பத்தி. குறை இல்ல மேட்ச் சொல்லலாம்னா அஷ்தீப் எதுக்கு நீங்க ஸ்குவாட்ல எடுக்கிறீங்க? அவர் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பவுலர் இல்லைன்னு நீங்க நம்பலையா? ஒன் டே பவுலர் இல்லைன்னு நம்பலன்னா ஸ்குவாட்ல எடுக்காதீங்க. வேற யாராச்சும் கொண்டு வாங்க. அன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹ்மத், வேற யாராச்சும் கொண்டு வாங்க. நம்பிக்கை இல்லைன்னா எடுக்காதீங்க. ஒரு தரையும் எடுத்து ஸ்குவாட்ல வச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபுல்லா உட்கார வச்சுட்டு ஒரு மேட்ச் கூட கொடுக்காம வச்சது. அது வெளியே இருந்து கொண்டு வந்து ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி விளையாட விட்டுட்டு ஹர்ஷ்தீப் சிங் உட்கார வச்சது. இல்ல அதே மாதிரி இப்ப ஸ்குவாட்ல எடுக்காதீங்க, விட்டுருங்க. சும்மா சும்மா எடுத்து பிரசீத் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாரு கடைசியா? எத்தனை வந்து ரஞ்சி ட்ரோஃபி விளையாடி இருக்காரு? லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு மேட்ச் விளையாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல ஃபிட்னஸ் இஷ்யூஸ். இப்பதான் தேத்தி வந்து உடம்பு தேத்திட்டு இப்பதான் கொண்டு வந்திருக்காரு. ஐபிஎல்லே ஃபுல்லா எந்த பிரச்சனையும் ஆடுனது தானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்ப்போம். அது டீம் செலக்ஷன் சரி பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. இன்னைக்கு பேட்டிங் பண்ணதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஜெயிச்ச உடனே எல்லாரும் வந்து போஸ்ட் பரவாயில்ல நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. நான் இப்ப சொல்றேன், இந்தியா ஜெயிக்கட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்டரி கூட ஜெயிக்கட்டும், கேவலமான டீம் செலக்ஷன் இது. அதாவது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மழை பெய்ஞ்சா மழை பெய்யும், பும்ரா ரெஸ்ட் பண்ணிடலாம் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம் முடியாது, 20 விக்கெட்லாம் எடுக்க மாட்டேன், அந்த மைண்ட் செட்ல தான் போயிருக்காங்க. எடுக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து 5 விக்கெட் எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன், இவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி தோக்கக்கூடாது. லார்ட்ஸுக்கு வந்து 1-1 போனா ஓகே, ஜெயிச்சா பரவாயில்ல, பட் 1-2-0 போயிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல போயிருக்காங்க. இப்படி வரீங்க. ஆனா எனக்கு என்னமோ ரிசல்ட் வந்துடும் தான் தோணுது. இன்னும் இப்போ இன்னைக்கு 5 விக்கெட் டவுன். இன்னும் வாஷிங் சுந்தர் தான் சப்போஸ்லி இவங்க கொண்டு வந்த ஆல்ரவுண்டர். அவர் நாளைக்கு எப்படி பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து டங் வந்துருவாருன்னு சொல்றப்பதான் நம்ம லாக்குல் வந்து நம்மள ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் பிடிக்கவே முடியலைங்க. நம்ம வியூவர்ஸ் அவரை பிடிக்கிறதுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு ஆள் அவ்வளோ இதெல்லாம் இல்ல. டைமிங் மட்டும் வரல. ஏன் மேட்சுக்கு போயிருந்தே என்ன? இல்ல இப்பதான் முடிஞ்சது ஒர்க். மோயின் அலியோட பேசிட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன் பர்மிங்ஹாம்ல. அது சொல்ல மாட்டாரு. ரிஷப் பந்தோட பேசிட்டு இருந்திருக்கலாம். ரிஷப் பந்தோட பேசிட்டு இருந்தீங்களா? அது உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அவுட் ஆயிட்டு வெளியே வந்துட்டாராமா அவரு. ஆமா இல்ல. சரி சொல்லுங்க, இன்னைக்கு இந்தியா பேட்டிங் பத்தி பாத்தீங்களா, இல்ல ஃபாலோ பண்ணீங்களா, என்ன சொல்லுங்க. இல்ல ஹைலைட்ஸ் பார்த்தேன், ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இவர் செஞ்சுரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் வந்து நிறைய எதிர்பார்த்தேன். அந்த ஓவர் பார்த்தேன், அந்த அவுட் ஆற ஓவரும் அதுக்கு முந்தின ஓவரும் அது ஈஸியா தான் இருந்தது. அது ஏன் அதை திருப்பி அதே மாதிரி ஆடினாருன்னு தெரியல. இல்ல அவர் நிறைய தடவை அந்த மாதிரி தான். அவர் வந்து ஐ திங்க் 20 தான் போல்ட் ஆனதுல 11 தடவை இன்சைட் எட்ஜ் போல்டு. அது அப்படிதான் அவரோட ஸ்லோ, என்ன சொல்றது, கொஞ்சம் எட்ஜ் வாங்கினாலும் கேரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த மைண்ட் செட்ல விளையாடுறதுனால அது சம்டைம்ஸ் அப்படிதான் ஆகுது அவருக்கு. பட் ஓகே, அவரோட வேலையை அதான் பண்றாரு. நியூ பால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண ட்ரை பண்ணாரு. காலையில அந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டார். காட் த்ரூ த ஃபர்ஸ்ட் அவர் வித்அவுட் எனி லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ். அவர் வேலையை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அவர் மாதிரி வழக்கம் போல 50 அடிச்சிட்டாரு. இப்போதைக்கு அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து பிராட்மேனோட அதிக ஆவரேஜ் வச்சிருக்கிறது ஜெய்ஸ்வால் தானே. அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனா கம்மியான டெஸ்ட் ஆடிருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஷாட் ஓகே, அது அடிக்க வேண்டிய பால் தான். கொஞ்சம் பிட்ச் கொஞ்சம் அன்இவன் பவுன்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் அதான் லக் இல்ல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஜடேஜா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா ஏன்னா பேட்டிங் தெரிஞ்சவரோட பேட்டிங் பிடிக்கிறார். யூஸ்வலா அந்த பக்கம் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா,
டக்கு டக்கு விக்கெட் அவுட் ஆகிறாங்களே. ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது. ஐ மீன் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன். நல்லா தான் விளையாடினாரு. போன இன்னிங்ஸ் 25 நாட் அவுட், மத்தவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப நான் நாளைக்கு எவ்வளவு தூரம் ஸ்கோர் போகும்னு நினைக்கிறீங்க? இன்னும் 45 ஓவர் நிப்பாங்களா? 50 ஓவர் நாளைக்கு? கில்லு விளையாடுறத பார்த்தா அவரு இது பண்ற மாதிரி தெரியல. போன தடவை ஐ திங்க் அவங்க ஒரு அதிகமா 150 160 அடிச்சா கூட அவரு அக்ரெசிவா போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு 220 பால் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. 216. அதான் அவர் வந்து போன தடவை வந்து நம்ம நிறைய 410 வந்துட்டோம், அப்படி அட்டியா போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா முடிச்சு விட்டாங்களா. இப்போ அதனால வந்து ஏற்கனவே 200 for 5 இருந்தாங்க. அதனால கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் விளையாடுவாங்க. ஸ்கோர் எவ்வளவு போவாங்க நாளைக்கு? 600 கிட்ட போகணும். நீங்க ரிசல்ட் 500 தாண்டுவாங்க நாளைக்கு. நைட்டு தாண்டுவாங்களானே பாப்போம். குமார் இன்னைக்கு நைட்டு தாண்டுறியா பாரு குமாருங்கம்மா. நாளைக்கு 300 தாண்டிட்டாங்க. இன்னும் ஒரு 200 ரன் எங்கேயாவது தடவி நாளைக்கு ஏதாவது தேத்திட்டாங்கன்னா நாளைக்கு டீக்கு அப்புறம் ஒரு நல்ல பவுலிங் போடலாம். இல்ல ஏன் பிரதர், கில்லு வந்து இப்ப ஒன்னு பண்ணுவாங்க. they will play overs. அவங்க நம்ம ஆளுங்க வின்னுக்குலாம் போல. அவங்க வந்து இந்த மேட்சை டிரா பண்ணணும், தோக்க கூடாது அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்திருக்காங்க. அதனால டீம் செலெக்ஷன் பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து அதனாலதான் வந்து இந்த போன மேட்ச்லாம் வந்து 350 என்னமோ அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாளே. இந்த தடவை 310 தான் வந்திருக்கு 85 ஓவர்ல. போன தடவை 82 ஓவர் தான் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே. ஸோ வந்து ரன் ரேட்டும் கம்மி தான். அவங்க மைண்ட் செட் வந்து டே வந்து இது ஓட்டிடணும். நாளைக்கு கத்தி சண்டை பார்க்கலாம் நினைக்கிறேன். பால் வீச் ஜடேஜா 50 ஃபர்ஸ்ட் 50 பாப்போம். 50 வால் வீச் பண்ண மாட்டார் நினைக்கிறேன் அவரு. 50 பண்ணுவாரா? ஏன் தெரியுமா, நாளைக்கு இன்னைக்கே அந்த புது நியூ பால் வந்தவன்னா ஒரு 2 தடவை அவுட் ஆயிருக்க வேண்டியது. சோ நாளைக்கு டக்குன்னு ஒரு 50 எடுத்துட்டு ஒரு வால் வீச்சு பண்ணிட்டாருன்னா அவரோட கோட்டா முடிஞ்சு. அது ரெஸ்ட் ஆஃப் தி சீரிஸ். அதுக்கப்புறம் அவரை வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், சிராஜ் எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்பாங்க தெரியலையே. வாஷிங்டன் சுந்தர் ஒரு நாள் தாக்கு பிடிப்பாரு. இவரு ஆகாஷ் தீப் வந்து டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு 20 ஓவர் 30 ஓவர் ஆயிடுச்சுன்னா ஓகே சான்ஸ் உண்டு. இப்போ நான் நியூ பால் 4 overs பால் நாளைக்கு ஓவர் காஸ்டா இருந்துச்சுன்னா ஏதாவது ஏர்லியா ஒண்ணு போச்சுன்னா அதுக்கப்புறம் போச்சுதான். இல்ல நாளைக்கு ஓவர் காஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. பட் மோஸ்ட்லி ட்ரையா தான் இருக்கும். அது பாப்போம். நாளைக்கு காலையில இவங்க எப்படி பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அது தான் இருக்கு. பண்ட் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு, தேவையில்லாம டெம்ட் ஆகி அவுட் ஆயிட்டாரு. அது பத்தி எல்லாம் பேசிட்டீங்களா? கருணாயர் எடுத்தது பட் ஓகே ஹி பிளேட் வெல். என்ன ஒரு ஏர்லியா ஒரு எல்பிடபிள்யூ அது அவுட்டும் கொடுத்துருக்கலாம். நான் கூட அவுட்டு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். அம்பையர் கொடுக்கல. அம்பையர்ஸ் காலம் முடிஞ்சிச்சு. அதுவும் வந்து ஷார்ட் ஆஃபர் பண்ணாம அதே தான் இந்த நிதிஷ் ரெட்டி போல்ட் ஆனாரு. அதே பால் என்ன கொஞ்சம் காலில் பட்டுச்சு. அது ஒரு லக்கு தான் அவருக்கு. அது ஆனால் அதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணல. அவன் நல்ல பால் கொஞ்சம் ரொம்ப பவுன்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அதை ஓகே எதிர்பார்த்துருக்கலாம். நடுவுல வந்து கொஞ்சம் கில்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, டைட்டன் பண்ணிட்டாங்க. அதனாலே கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இவங்க பண்ட் மேல ப்ரெஷர் ஆகி அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டா எனக்கு அப்படி தோணுது. பட் எனிவே பண்ட் அந்த பால் எப்ப என்ன இதுல போட்டிருந்தாலும் அதுக்குதான் பார்த்துருப்பாரு. அது சரியா மீட் ஆகல அவ்வளவுதான். பட் அதே மாதிரிதான் போன தடவை 2 செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ நம்ம வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நீங்க ஷார்ட் அடிச்சிருக்க கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்க முடியாது இல்ல. அவரோட நேச்சுரல் கேமா தான். பட் அதை வந்து சரியா மீட் ஆகல. பட் அடிக்க வேண்டிய பால் தான் அது. ஓகே, சோ இப்போதைக்கு வந்து பேலன்ஸ் ஈவன் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓரளவுக்கு இவங்க இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? கிறிஸ் வோக்ஸ் இன்னைக்கு நல்லா போட்டாரு. நாளைக்கு மோஸ்ட்லி இவர் கார்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவாங்க. ஒரு 10 ஓவர் போடுவாங்க 2 பேரும் சேர்ந்து நினைக்கிறேன். பட் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அவர் இறங்குவாரா? இல்ல ஃபர்ஸ்ட் அவர் தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் தாண்டி வரைக்கும் பேட்டிங் பிடிக்கணும். ஆனா இவங்க எப்படியாவது ஏதாவது விக்கெட் எடுத்துருவாங்க. பாப்போம். அதான் கில்ல வந்து நியூ பால் எப்படி விளையாடுறாருன்னா ஜடேஜா எப்படியா இருந்தாலும் தடவை தான் போடுறாரு. நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் ஆச்சுன்னா என்ன
ஒரு நான் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஜடேஜா நிறைய எட்ஜ் வாங்க மாட்டார், நல்லா விடுவார், அவ்வளோ கேப் இருக்கும் பேட்டுக்கும் இதுக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்விங் ஆச்சுன்னா தொடக்கூட மாட்டாரு, அந்த மாதிரி தப்பிச்சாதான் உண்டு. இல்ல மாட்டிலாம் தப்பிக்க மாட்டாரு. தப்பிச்சு பிச்சு விளையாடணும். என்ன மாதிரி இருக்கும் நாளைக்கு? பிச்சு இதேதான், ட்ரையா இருக்கும். ஐ திங்க் இந்த பிட்ச் ஆனா கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆகி கொஞ்சம் அட்லீஸ்ட் 4th டே கொஞ்சம் ரொம்பவே ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். இல்ல இவர் ஜானத்தன் ட்ராட் தான் பிச் ரிப்போர்ட் பண்ணாரு. அதான் 4th டே 5th டேல வந்து 4th டேல கிராக் ஆக ஆரம்பிச்சிடும், இதுல பிரேக் ஓப்பன் சொல்றாரு. சோ அந்த சமயத்துல எடுத்துக்கலாம், குல்தீப் எடுத்துக்கலாம் திருப்பி சொல்லுவாரு, கில் முடிஞ்ச சொல்லுவாரு, நாங்க வந்து குல்தீப் எடுத்துருக்கலாம் சொல்லுவாரு. அடுத்த இதுல எடுப்பாங்களா? இல்ல இல்ல அதே மாதிரி சொல்லுவாரு. அடுத்த மேட்ச் சொல்லுவாரு. இல்ல இல்ல அப்படியே சொல்லுவாரு. அடுத்த டெஸ்டும் கருண் நாயர் ஆடுவாரா? பாப்போம் அடுத்த இன்னிங்ஸ்ல எப்படி விளையாடுறாருன்னு பாப்போம். அடுத்த இன்னிங்ஸ்ல இப்படிதான் விளையாடுவார், நான் இப்பயே சொல்றேன் பாருங்க. கருண் நாயருக்கா இல்ல அவங்க திருப்பி இல்ல ரவுண்ட் என்ன மியூசிக்கல் சேர் மாதிரி சாய் சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். த்ருவ் ஜுரல், ஏன்னா லாஸ்ட் 4 மேட்சா வந்து டிஃபரண்ட் நம்பர் 3s தான். அதான் கோலி, கில், சாய் சுதர்ஷன், கருண் நாயர். அப்ப அடுத்து த்ருவ் ஜுரல், அப்புறம் பண்ட கூட இறக்கி விடலாம் அதுக்கு அடுத்த மேட்ச்ல. அப்புறம் அப்படியே ஜடேஜா கூட இறக்கி விடலாம். அதான் சென்னை ட்ரை பண்ணுது, அது போதாதான் எவருக்கு இல்ல டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணலாம் ஜடேஜா. இது வரைக்கும் பண்ணல. சரி, சோ நாளைக்கு என்ன ப்ரொஜெக்டட் ஸ்கோர் என்ன மட்டு? ஆசைப்படுறதுன்னு இருக்கு, பேர் ஆசைப்படுறதுன்னு இருக்கு, நிதர்சன உண்மைங்கிறது என்னன்னு சொல்லுங்க. 450 வரும் நான் நினைக்கிறேன். 450-ஆ? இது ஆசையா பேராசையா? நடக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு half an hour 1 hour வந்து தடுத்துட்டாங்கன்னா, ஒரு 20 ஓவர் பால் ஆயிடுச்சு, ஒரு 15 ஓவர்ஸ் விளையாட்டாங்கன்னா விக்கெட் விடாம இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் விழுந்தா போறோம், அதுக்கப்புறம் கில்லு இல்ல வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வச்சு ஏதாச்சும் அடிச்சாதான் உண்டு. ஜடேஜான்னு சொல்றேன். 450 டார்கெட் பண்ணாதான் ஒரு ஃபைட் கொடுக்க முடியும். இல்லாட்டி அதோட கம்மியா போச்சுன்னா அவங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே அந்த 300 அடிச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் 3வது நாள் 4வது நாள் பும்ரா வேற இல்ல, பும்ரா வேற இல்ல. இல்லாத பிரச்சனை இல்ல, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு அப்படின்றதுதான் பிரச்சனை. அவங்க முன்னூறு அடிச்சிருவாங்க. நீங்க பிரசித் கிருஷ்ணா டொமேட்டோ கெச்சப்பா இல்ல இப்பெல்லாம் நான் யாரெல்லாம் திட்டுறேனோ அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதனால நல்லாவே திட்டுறேன். அவர் நிறைய விக்கெட் எடுத்துக்கிறாரான்னு பாப்போம். So அப்போ இதோட சபை கலப்போம். We'll be back with the review for day 2 tomorrow. Sign off with this Yorte squad. Hopefully it'll be a good day tomorrow. Bye.